வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 2 பேரும் அவங்க குழந்தைய பற்றி பேசும்போது, நான் இன்னொரு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எதுக்காக, எந்த விஷயத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் விக்கல்ஸ், சபரி இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜனோட குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. ஸோ குழந்தைங்க இவ்வளோ இருந்தது, இந்த பர்த்டேயில் இப்படி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் போன வருஷமாக எப்போயோ தான் கையில் தூக்கி இப்படி வச்சுருந்த 2 பேரையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஒருத்தர் வந்து சாந்தமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேர் வச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க இப்போ அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சது, எனக்கு இப்போ நிறைய பேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த பேஷன்ஸு கண்டிப்பாக கிடையாது, நான் வந்து கத்திட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ அதை தான் வந்து பிரஜனம் வந்து சொன்னார். ஆமாம், இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமை வந்துருச்சு, எனக்கே அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பாங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் வந்திருந்தேன் அப்படின்னா நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன். இப்போது நான் வந்தது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர்டான ஒரு பொறுமை நிறைய இருக்கிற ஒரு பொண்ணாக உள்ளே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே திவ்யா வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா புரியல, யாரை மாதிரி இருந்திருப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் வந்து ஒரு இன்னொரு பார்வாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களோட மென்டாலிட்டி அண்ட் தென் ஒரு இது ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் பொறுமை இல்லாத தன்மை அதெல்லாம் வந்து அப்போ இருந்ததான். பட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள வளர்த்து நிறைய சகிப்புத்தன்மை வந்து அதுக்கப்புறம் அந்த பொறுமை வந்து இருக்குது அப்படின்றத வந்து அவங்க இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்கள டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா பார்வை வச்சு, லைக் நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா பாரு இப்போ எப்படி ஒரு கேமை விளையாடுறாங்களோ அந்த மாதிரி தான் நான் விளையாடிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் வித் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து போது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.